கேரட் அண்ட் பட்டாணி போட்டு சிம்பிளாக ஒரு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குக்கரில் வேணாலும் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி பண்ணலாம். இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் போடலாம். சப்போஸ் கோகனட் ஆயில் ஃப்ளேவர் பிடிக்கலனா யூ கேன் எய்தர் யூஸ் பட்டர் ஆர் எனி அதர் ஆயில். எண்ணெய் சூடானதும் கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, ஸ்டார் அனீஸ், அப்புறம் பெப்பர் அண்ட் ஜீரா, அப்புறம் கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரோசன் கேரட் அண்ட் பட்டாணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சோண்டு 1 கப் அளவுக்கு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் போட்டிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி ஜஸ்ட் கட் பண்ணி மிக்சியில் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணணும். இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இந்த ரெசிபிக்கு வந்து நான் ஆனியன் இல்லைன்னா பூண்டு சேர்க்கலை. பிகாஸ் இதை வந்து பிரசாதம் மாதிரி கோவிலுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆட் ஆனியன் அண்ட் கார்லிக் as well. அப்புறம் நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் வந்து சோக் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இது ஏன் சாட்டே பண்ணணுன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ரைஸ்க்கு. 3 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி. ஸோ அதில் 2ஆக பிரிச்சுட்டேன். 2 கப்பு கோகனட் மில்க் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு, 2 கப்பு வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் பாட் லிட்டை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணணும். அவ்வளோதான். ஐ எம் யூஸிங் ரைஸ் ஆப்ஷன் மோட் டு குக். கிவ் திஸ் அ ட்ரை அண்ட் லெட் மீ நோ ஹவ் இட் இஸ்.